இந்த மேக் மணி சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சேனலில் நாம் ஒரு வித்தியாசமான ஒரு வருமான வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கடந்த 6-7 மாதமாக வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிற ஒரு வருமான வாய்ப்பு. மக்களுக்கு மக்கள் உதவி செய்வதன் மூலம் மிகப்பெரிய வருமானத்தை வாங்கி நம்மளோட வாழ்க்கை தரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கான்செப்ட் தான் க்ரோர்பதி கிளப். இந்த கிளப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். க்ரோர்பதி கிளப் பை ஹெல்பிங் அதர்ஸ் என்ரிச் யோர் செல்ஃப். நாம் மக்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மிகப்பெரிய வருமானத்தை நாம் வாங்கக்கூடிய வகையில் இந்த பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா சொன்னால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் முன்னாடியே போட்டுக்கிறாங்க. இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் போட்டுக்கிறாங்க. மக்களுக்கு மக்கள் உதவி செய்வதன் மூலம் க்ரௌட் ஃபண்டிங் மூலம் இந்த கம்பெனி இயங்குறத நாம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒரு எம்எல்எம் கிடையாது. முழுக்க பியர் டு பியர் டெக்னாலஜி மூலம் மக்களுக்கு மக்கள் காசு அனுப்ப, அதாவது எந்த ஒரு பணமுமே நம்ம கம்பெனிக்கு அனுப்ப போகிறது கிடையாது. இதுதான் இந்த கம்பெனியோட மிக முக்கியமான பாயிண்ட். என்ன பார்த்திங்கன்னா, நாம் கம்பெனிக்கு காசு அனுப்ப போகிறது இல்லை, யாரோ ஒருவருக்கு நாம் அனுப்ப போகிறோம், யாரோ அவங்க எங்களுக்கு அனுப்ப போகிறாங்க. அந்த வகையில் இந்த கான்செப்ட் இருக்க நீங்கள் பார்க்கலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பொறுமையாக நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். டீட்டெயிலாக எல்லாமே இருக்குது. 18 வயதுக்கு மேற்பட்ட நபராக இருக்கணும், ஒரு இந்தியனாக இருக்கணும், ஒரே ஒரு ஃபோன்பே கூகுள் பே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு ஐடிக்கு. அது மட்டுமில்லை, இந்த பிளானை நல்லா ஸ்டடி பண்ணி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக போட்டுக்கிறாங்க. இந்த கம்பெனி இத்தனை நாளைக்குள்ளே இன்ன வருமானம் தரும் என்று ஒரு கேரண்டி கொடுக்கவில்லை. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. முழுமையாக தெரிஞ்சு இந்த பிளானை ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் இந்த கம்பெனியை ஜாயின் பண்ணி நீங்கள் மிகப்பெரிய இன்கம்மை வாங்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த கம்பெனியில் என்னென்ன பிளான் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் பிளான் என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பேசிக் பிளான், அதாவது ஹெல்பிங் அமௌண்ட் 300 ரூபாய், வெறும் 300 ரூபாய் பே பண்ணுற மூலம் இதில் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளான், இது 400 ரூபாய் பேக்கேஜ். 400 ரூபாய் பே பண்ணுற மூலம், அதாவது யாரோ ஒரு நபருக்கு 400 ரூபாய் பே பண்ணுற மூலம் இதில் ஒரு வருமான வாய்ப்பை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னு சொன்னால் எலைட் பிளான், இதில் அமௌண்ட் 600 ருபீஸ். மூணுமே டோட்டலாக கூட்டி பார்த்திங்கன்னா வெறும் 1300 ரூபாய். ஒரு 1300 ரூபாய் நம்ம பே பண்ணுற மூலம் என்ன வருமானம், எவ்வளவு, எப்படி வாங்கலாம், எப்போ வாங்கலாம்ன்ற டீட்டெயில்ஸை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த வருமானம் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, க்ரௌட் ஃபண்டிங் இன்கம், மக்கள் மூலம் நமக்கு வர்ற வருமானம் இருக்குது. க்ளோனிங் ஐடி இன்கம். க்ளோனிங் ஐடி பார்த்திங்கன்னா சொன்னால் புது ஐடி, ரீபர்த் ஐடி, ஃப்ரீ ஐடி, டூப்ளிகேட் ஐடி சொல்லலாம். நாம் ஒரு ஐடி போட்டாலே நமக்கு ஒரு 3-4 ஐடி எக்ஸ்ட்ராவாக வர வகையில் இந்த பிளான் அமைஞ்சிருக்கிறது. இது ஒரு சிறப்பான அம்சமாக இங்கே இருக்குது. இன்ஸ்டன்ட் ரெஃபரல் இன்கம், நாம் ஒரு நபரை அறிமுகப்படுத்தின உடனே நமக்கு ஒரு இன்கம் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் மக்கள் அறிமுகப்படுத்தினா தான் வருமானம் வாங்கலாம்னா இல்லை, அறிமுகப்படுத்தாமலும் இன்கம் வாங்க முடியும். பட் அறிமுகப்படுத்தினா எல்லோரும் வேகமாக வாங்க முடியும். அதை பின்னாடி பார்க்கலாம் நாங்கள். இன்ஸ்டன்ட் ரெஃபரல் இன்கம், அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் பசிவ் ரெஃபரல் இன்கம், அதாவது ஸ்பான்சர் இன்கம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நபர் அறிமுகப்படுத்துவதன் மூலம் மிகப்பெரிய இன்கம் நாம் 8 ரவுண்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீனியாரிட்டி பேஸில் வாங்கக்கூடிய வகையில் இந்த பிளான் இருக்குது. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவது பிளான் பார்த்திங்கன்னு சொன்னால் பேசிக் பிளான், வெறும் 300 ரூபா பேக்கேஜ். நீங்கள் சைன் அப் பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்ளைன் யாரோ ஒருத்தர் உங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ அவர் மூலம் நீங்கள் உள்ளே வரீங்க, நீங்கள் சைன் அப் பண்ணுறீங்க. சைன் அப் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு நபரோட நேம், மொபைல் நம்பர், கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் அதை ஷோ ஆகும். அந்த நபருக்கு நீங்கள் 200 ருபீஸ் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. சென்ட் பண்ணும்போது உங்கள் ஐடி 200 பேக்கேஜுக்கு அப்கிரேட் ஆகிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு லிங்க் அதில் காட்டும், இன்னொருத்தோட மொபைல் நம்பர் காட்டும். அது யார் பார்த்தீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்தினா உங்களை அப்ளைன், அவருக்கு ஒரு 100 ரூபா சென்ட் பண்ணுற மூலம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் 300 ரூபா, 200 ருபீஸ் அந்த பேக்கேஜுக்கு போது 100 ருபீஸ் இமீடியட்டாகவே உங்களை அறிமுகப்படுத்தின அப்ளைனுக்கு போகிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனியாரிட்டி பேசிஸில் கவனம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. சீனியாரிட்டி பேசிஸில் உங்கள் டேர்ன் வரும்போது 2 பேர் 200 400 ருபீஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. கவனம் பாருங்கள். ஃபஸ்ட்டாக நீங்கள் 200 ருபீஸ் பே பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் 2 நபர்கள்
200 படி 400 ருபீஸ் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அந்த 400 ருபீஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைம் உங்கள் ஐடியில் இன்னொரு நபரோட ஃபோன்பே, கூகுள் பே நம்பர் காட்டும். அந்த நபருக்கு அதே 400 நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் ஐடி 400க்கு அப்கிரேட் ஆகிடும். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 400 அனுப்பினது போல் 4 பேர்ட்டேருந்து உங்களுக்கு 400 படி 1600 உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிலே உங்களுக்கு ஒரு நபரோட ஃபோன்பே, கூகுள் பே நம்பர் காட்டும். அந்த நபருக்கு ஒரு 1000 ருபீஸ் சென்ட் பண்ணுவீங்க. ஒரு ஐடி க்ளோனிங் ஐடி, உங்களோட செகண்ட் ஐடி, ரீபர்த் ஐடி, ஃப்ரீ ஐடி ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் உங்களுக்கு 200 ருபீஸ் அந்த ஐடியோட சார்ஜஸ். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டில் உங்களுக்கு எந்த ஒரு இன்கமுமே இல்லை. ரெண்டாவது ரவுண்ட்லேருந்து உங்கள் இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் போட்ட 300 ரூபாய் இப்போ 400 ரூபாயாக உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லேயே இப்போ போட்ட காசு வந்துட்டுது. அதை நீங்கள் பார்க்கலாம் செகண்ட் ரவுண்டில். அடுத்த பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்டில் உங்கள் சீனியாரிட்டி பேசிஸில் உங்களுக்கு எப்போ உங்கள் டேர்ன் வருதோ அப்போ நீங்கள் எப்படி 1000 ருபீஸ் அனுப்பினீங்களோ அதே போல் 8 பேர்ட்டேருந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் படி 8000 ரூபாய் உங்களுக்கு வரும். ஸோ அந்த டைம் நீங்கள் ஒரு நபருக்கு 4000 ரூபாய் அனுப்புவீங்க. 4 க்ளோனிங் ஐடி, ஃப்ரீ ஐடி, ரீபர்த் ஐடி உங்கள் பேர்லேயே ஓப்பன் ஆகும். அப்போ ஏற்கனவே ஒன்று ஒரிஜினல் ஐடி ஒன்று, இப்போ 4 டோட்டலாக 6 ஐடி உங்களுக்கு டோட்டலாகவே ஓப்பன் ஆக பார்க்கலாம். 6க்குமே மெயின் ஐடி என்ன இன்கம் வாங்கிச்சோ அதே போல் எல்லா ஐடியும் அதே இன்கம் வாங்குறது இது ஒரு சிறப்பான அம்சமாக இங்கே இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் உங்களை அறிமுகப்படுத்த ஸ்பான்சருக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 2200 ருபீஸ் உங்களுக்கு இன்கமாக இருக்கும். இது மூணாவது ரவுண்டில் நடக்கிற விஷயம். அடுத்த 4வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 16 பேர்ட்டேருந்து 4000 படி 64,000 ரூபா உங்களுக்கு வரும். நீங்கள் 15,000 ரூபா ஒரு நபருக்கு அனுப்பி உங்கள் ஐடியை 15,000 ரூபா பக்கத்துக்கு அப்டேட் பண்ணுவீங்க. க்ளோனிங் ஐடி எதுவுமே இனிமேல் இல்லை. 4,000 ரூபா சர்வீஸ் சார்ஜாக கம்பெனிக்கு போகுது. இதில் முக்கிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, முதல் 3 ரவுண்ட்லேயுமே கம்பெனிக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் போகலை. நீங்கள் பார்த்துக்கிங்க. 4வது ரவுண்டில் தான் கம்பெனிக்கே பணம் போகுது. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் தன்னோட வருமானத்தை முன்னாடி வைக்காமல் பின்னாடி தான் வச்சுருக்கு. 4வது ரவுண்ட் தான் வச்சுருக்கு. அது இந்த கம்பெனியோட சிறப்பான அம்சமாக நான் பார்க்குறேன். அடுத்த பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் இன்கம். உங்களை அறிமுகப்படுத்த ஸ்பான்சருக்கு என்ன ரூபா போகுது. பேலன்ஸ் 37,000 ரூபா உங்களுக்கு இன்கமாக இருக்கும். 5வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 32 பேர்ட்டு 15,000 ரூபா படி 4,80,000 ரூபா உங்களுக்கு வரும். 60,000 ரூபா உங்கள் ஐடி அப்டேட் பண்ணுவீங்க. கம்பெனிக்கு 15,000 ரூபா சர்வீஸ் சார்ஜாக போகும். 30,000 ரூபா உங்கள் அறிமுகப்படுத்த ஸ்பான்சருக்கு போகும். பேலன்ஸ் 3,70,000 ரூபா உங்களுக்கு இருக்கும். 8 ரவுண்டில் 5 ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வருமானம் உங்களுக்கு இருக்குது. வெறும் 300 ரூபாயில் மட்டுமே. 6வது ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 64 பேர்ட்டேருந்து 60,000 ரூபா உங்களுக்கு வரும். 38 லட்சம் ரூபா உங்களுக்கு வரும். அதில் 2 லட்சம் ரூபா உங்கள் ஐடி அப்டேட் ஆகும் அனுப்புவீங்க. கம்பெனிக்கு 60,000 ரூபா சர்வீஸ் சார்ஜாக போகும். உங்களை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 1,20,000 ரூபா போகுது. பேலன்ஸ் கிட்டத்தட்ட 34,60,000 ரூபாய் உங்களுக்கு வருமானமாக இருக்கும் 6வது ரவுண்டில். 7வது ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட், உங்கள் டைம், உங்கள் சீனியாரிட்டி வரும்போது 128 பேர்லேருந்து 2 லட்சம் ரூபா படி 2,56,00,000 ரூபா உங்களுக்கு வரும். 4 லட்சம் ரூபா சென்ட் பண்ணி உங்கள் ஐடியை 4 லட்சம் பேக்கேஜுக்கு அப்டேட் பண்ணுவீங்க. கம்பெனிக்கு 2 lakhs போகுது. உங்களை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 6 லட்சம் போகுது. பேலன்ஸ் 2,44,00,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வரும். வெறும் 7வது ரவுண்டில் மட்டுமே. கடைசி ரவுண்ட், ஃபைனல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 256 பேர்ட்டேருந்து 4 லட்சம் ரூபாய் படி 10,24,00,000 ரூபாய் உங்களுக்கு வரும். இதில் அப்கிரேட் எதுவும் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் பேக்கேஜ். ஸோ அப்டேட் எதுவும் கிடையாது. சர்வீஸ் சார்ஜாக கம்பெனிக்கு 4 லட்சம் ரூபா போகும். உங்களை அறிமுகப்படுத்தின ஒரு நபருக்கு 12 லட்சம் ரூபா போகுது. நெட்டாக பார்த்தீங்கன்னா 10,08,00,000 ரூபாய் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும் 8வது ரவுண்டில் மட்டும். இதில் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,90,00,000 ரூபாய் வருமானம் வருது. உங்களை அறிமுகப்படுத்தின அந்த அப்ளைனுக்கு, உங்களை மட்டும் அறிமுகப்படுத்தின அந்த அப்ளைனுக்கு கிட்டத்தட்ட 19,59,100 ரூபா ஸ்பான்சரிங்கமாக போகுது. இதையே மாற்றி பாருங்கள். வெறும் 300 ரூபா கொடுத்து உள்ளே வந்த நீங்கள் ஒரே ஒரு நபரை 300 ரூபாய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினாலே, அறிமுகப்படுத்தினாலே உங்களுக்கு அந்த நபர் மூலம் 19 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்குது. மிகப்பெரிய வருமானம்.
இந்த பிஸ்னஸ் பிளானில் ஹைலைட்டே இந்த ஸ்பான்சரிங்கள் தான். மற்றவங்களை அறிமுகப்படுத்தினால்தான் இதில் வருமானம் வாங்கலாமா? இல்லை, அப்படி கிடையாது. அதே நேரத்தில் மற்றவங்களை அறிமுகப்படுத்தும் போது நம்மளோட வருமானத்தை அதிகமாக வாங்கலாம். அதே நேரத்தில் மிகப்பெரிய ஸ்பான்சர் இன்கமும் வாங்கலாம். இந்த ஸ்பான்சர் இன்கம் தான் இதில் மிகப்பெரிய ஹைலைட்டே. இந்த ஸ்பான்சர் இன்கம் தான். நாம் ஒரு நபர் மூலமே 19 லட்சம் ரூபாய் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 10 பேரை 50 பேர் அறிமுகப்படுத்தினா இந்த ஸ்பான்சர் இன்கம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். வெறும் 300 பேக்கேஜில் மட்டுமே. ஓகே, இதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் 400 பேக்கேஜும் முதல்ல நம்ம எப்படி பண்ணினோமோ ஃபஸ்ட்டு நம்ம சென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 பேர்ட்டேருந்து 300 அப்படி 600 வருது, அதை அப்கிரேட் பண்ணுறோம். 300 பேக்கேஜ் நம்ம என்ன மெத்தடில் பண்ணினோமோ அதே போல தான் 400 பேக்கேஜ்லேயும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ 5வது ரவுண்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா 32 பேர்ட்டேருந்து 30,000 ரூபாய் படி 9,60,000 ரூபா உங்களுக்கு வருது. 1 லேக் உங்கள் ஐடி அப்கிரேட் பண்ணுறீங்க, கம்பெனிக்கு 30,000 போகுது, ஸ்பான்சருக்கு 60,000 போகுது, 7,70,000 ரூபா இந்த 5வது ரவுண்டில் மட்டுமே உங்களுக்கு வருது சீனியாரிட்டி பேசிஸில். அதே போல் 6வது ரவுண்ட், 7வது ரவுண்ட், 8வது ரவுண்ட், ஃபைனல் ரவுண்டும் நீங்கள் பார்க்கலாம். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 400 ரூபா கொடுத்து உள்ளே வந்தாலே டோட்டலாகவே 19 கோடி ரூபாய் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு நபரை வெறும் 400 பேக்கேஜை மட்டும் உள்ளே கொண்டா, வெறும் 400 கிடையாது, நீங்கள் 300 பண்ணினா தான் 400 பண்ண முடியும். அந்த நபரை 300 பேக்கேஜ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் 400 பேக்கேஜ் பண்ண வைக்கும் போது ஸ்பான்சர் இன்கமாக கிட்டத்தட்ட 29,76,000 ரூபா இந்த 400 பேக்கேஜை மட்டுமே நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே போலத்தான் 600 பேக்கேஜ். 300 பேக்கேஜில் உள்ளே வந்த ஒரு நபர் 300 கடத்து தான் 400 பண்ணி இந்த 600 பேக்கேஜ் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது அதே சேம் மெத்தட் ஃபஸ்ட்டு நாங்கள் சென்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட நம்மகிட்ட வரும், அதை நம்ம சென்ட் பண்ணுவோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5வது ரவுண்டில் பார்த்திங்கன்னா 32 பேர்ட்டேருந்து 60,000 ரூபா படி 19,20,000 ரூபா நமக்கு இன்கம் வருது. இதை 2 லட்சம் ரூபாய் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காண்டி சென்ட் பண்ணுறோம். 60,000 ரூபா சர்வீஸ் சார்ஜாக போகுது, கம்பெனிக்கு போகுது. ஸ்பான்சர் இன்கமே 1,20,000 ரூபா போகுது. மிச்சம் 15,40,000 ரூபாய் நமக்கு இன்கம் வரதை பார்க்கலாம் வெறும் 6வது ரவுண்டில் மட்டும், 5வது ரவுண்டில் மட்டுமே. இதே போல் 6, 7, 8 டோட்டலாகவே பார்த்திங்கன்னா உள்ளே வந்த நீங்கள் 300, 400, 600 டோட்டல் 1,300 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினாலே இந்த 3வது ரவுண்டில் மட்டும் 27 கோடி ரூபாய் உங்களுக்கு வருமானம், 27 கோடியே 61 லட்சம் ரூபாய் வருமானம் நீங்கள் வாங்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் உள்ளே வந்துட்டு ஒரு நபரை இந்த 3 பேக்கேஜும் வெறும் 1,300 கொடுத்து என்டர் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே 3 பேக்கேஜ் 100, 100, 100, 300 உங்களுக்கு இன்கம் வருது. அதே நேரத்தில் இந்த 3வது பேக்கேஜில் மட்டுமே கிட்டத்தட்ட 44 லட்சம் ரூபாய் ஸ்பான்சர் இன்கமாகவே நீங்கள் வாங்கலாம். இந்த 3 பிளானையும் நான் டோட்டலாக ஒரே ப்ராடக்ட் போடுறேன் பாருங்கள். பேசிக் பிளான், ஸ்டாண்டர்ட் பிளான், எலைட் பிளான் போட்டிருக்கேன். நெட் ஹெல்ப், நீங்கள் நெட்டாக வாங்குகிற இன்கம், உங்கள் வாங்குகிற ஸ்பான்சர் இன்கம், அதாவது ஒரு சிங்கிள் ஐடி, நீங்கள் ஒரே ஒரு ஐடி போடுறீங்க, ஒரு நபரை மட்டும் அறிமுகப்படுத்துறீங்க. இந்த 2 மட்டும் பண்ணினாலே பேசிக் பிளானில் உங்களுக்கு வர இன்கமும் ஸ்பான்சர் இன்கம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 13 கோடியே 9 லட்சம் ரூபாயும், ஸ்டாண்டர்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா 19 கோடியே 73 லட்சம் ரூபாயும், எலைட் பிளானில் பார்த்தீங்கன்னா 28 கோடியே 5 லட்சம் ரூபாயும் 8 ரவுண்டில் உங்கள் சீனியாரிட்டி பேசிஸில் உங்களுக்கு வர்றதை பார்க்கலாம். உங்கள் டேர்ன் எப்போ இது வருதோ அந்தந்த டேர்மில் அந்தந்த டைமில் இந்தந்த இன்கம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸ்பான்சர் இன்கம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் அறிமுகப்படுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறி 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 எல்லா பக்கத்துலையும் ஸ்பான்சர் இன்கம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி மிக மிக முக்கியம். எவ்வளோ வேகமாக முன்னாடி ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரோ, எவ்வளோ வேகமாக இந்த பிஸ்னஸை எடுத்துக்கொண்டு போகிறாரோ அவ்வளோ வேகமாக வருமானம் பார்க்க முடியும். ஸோ சீனியாரிட்டி முக்கியம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் டிலே பண்ணாமல் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முதலாவது வேலை, தயவு செய்து இந்த பிளானை முழுமையாக ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி மீட்டிங் இருக்குது, 8 மணிக்கு இருக்குது, 9 மணிக்கு இருக்குது நைட்டில். ஸோ மீட்டிங் எல்லாம் பாருங்கள், பிளான் வீடியோ PDF எல்லாத்தையும் பாருங்கள், பிளானை முழுமையாக ஸ்டடி பண்ணுங்கள். அது மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம்
டிலே பண்ணாமல் வேகமாக மற்றவங்களை அறிமுகப்படுத்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் இன்கம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த குரோட்பதி கிளப் என்ற அருமையான கான்செப்டில் நாம் இன்கம் வாங்க முடியும். ஸோ இந்த பிளானை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மொபைல் நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் கால் பண்ணி பேசுங்க, பிளானை ஸ்டடி பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லேட் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் போகிறது ஒரே ஒரு தடவை 1300 மட்டும்தான். மிகப்பெரிய வருமானம் இதில் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.